السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. आज जिन सहाबा का मैं जिक्र करूंगा, இன்று நான் கூறப்போகின்ற பதர் போர் சகாபாக்களில் முதலாவது சஹாபியின் பெயர் ஹஸ்ரத் துஃபைல் பின் ஹாரிஸ் ஆகும். ஹஸ்ரத் துஃபைல் பின் ஹாரிஸ் அவர்கள் குறைஷிகளை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அன்னாரின் தாயாரின் பெயர் சுஹைலா பின் ஹசாயி ஆகும். மதீனா ஹிஜ்ரத் செய்த பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் துஃபைல் பின் ஹாரிஸ் மற்றும் முன்சிர் பின் முஹம்மது அவர்களுடன் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். வேறு சில அறிவிப்புகளில் சுஃபியான் பின் நசர் அவர்களுடன் சகோதரத்துவ பந்தத்தை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தியிருந்ததாக வருகின்றது. ஹஜ்ரத் துஃபைல் பின் ஹாரிஸ் தமது சகோதரரான ஹஜ்ரத் உபைதா மற்றும் ஹுசைன் அவர்களுடன் பதர் யுத்தத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள். அதேபோன்று உஹது போர் மற்றும் அஹல் போர் உட்பட அனைத்து யுத்தங்களிலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அன்னார் இணைந்து பங்கு பெறும் பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். அன்னாரின் மரணம் ஹிஜ்ரி 32ஆம் ஆண்டு அன்னாரின் 70வது வயதில் நிகழ்ந்தது. இரண்டாவது சஹாபி ஹஜ்ரத் சுலைம் பின் அம்ர் அன்சாரி ஆவார்கள். அன்னாரின் தாயாரின் பெயர் உம்மே சுலைம் பின் அம்ர் ஆகும். அன்னார் ஹஜ்ரத் கோத்திரத்தின் குடும்பமான பனு சல்மா கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். வேறு சில அறிவிப்புகளில் அன்னாரின் பெயர் சுலைமான் பின் அம்ர் என்றும் வருகின்றது. அன்னார் அக்வா என்ற இடத்தில் 70 நபர்களுடன் பைய செய்தார்கள். பதர் மற்றும் உஹது யுத்தத்தில் பங்கு பெற்றார்கள். உஹது போர் சம்பத்தில் அன்னார் ஷஹீதானார்கள். அன்னாருடன் அன்னாரின் அடிமையான அந்தரா அவர்களும் இருந்தார்கள். அடுத்து நான் கூறப்போகின்ற சஹாபியின் பெயர் ஹஸ்ரத் சலீம் பின் ஹாரிஸ் அன்சாரி ஆகும். அன்னார் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் குடும்பமான பனு தீனார் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அன்னாருடைய குடும்பம் பனு தினார் கோத்திரத்தின் அடிமைகளாக இருந்தது என அன்னாரை பற்றியும் கூறப்படுகின்றது. மேலும் ஹஸ்ரத் ஜஹாக் பின் ஹாரிஸ் அவர்களின் சகோதரர் ஆவார்கள் என்றும் அன்னாரை பற்றி கூறப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் 2 விஷயங்களும் இடம்பெற்றுள்ளன. அன்னார் பதர் யுத்தத்தில் பங்கு பெற்றார்கள். உஹது யுத்தத்தில் ஷஹாதத் என்ற அந்தஸ்தை பெற்றார்கள். அடுத்து சுலைம் பின் மல்ஹான் அன்சாரி ஆவார்கள். அன்னாரின் தாயார்
மலிகா பின்த் மாலிக் ஆவார். ஹசரத் அனஸ் பின் மாலிக் அவர்களின் மாமாவும் ஆவார்கள். ஹசரத் உம்மே ஹராம் மற்றும் ஹசரத் உம்மே சலீம் ஆகியோரின் சகோதரரும் ஆவார்கள். ஹசரத் உம்மே ஹராம் ஹசரத் உபாதா பின் சாபித்தின் மனைவி ஆவார்கள். ஹசரத் உம்மே சலீம் ஹசரத் அபு தல்ஹா அன்சாரியின் மனைவி ஆவார்கள். அவர்களின் மகனான ஹசரத் அனஸ் பின் மாலிக் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சேவகராக இருந்தார்கள். அன்னார் பதர் மற்றும் உஹது யுத்தத்தில் தமது சகோதரரான ஹசரத் ஹராம் பின் மல்ஹானுடன் பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்கள் இருவருமே பேரே மௌனா சம்பவத்தில் ஷஹீதானார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பிறகு 36வது மாதத்தில் சஃபர் மாதத்தில் பேரே மௌனா என்ற இடத்தை நோக்கி ஹசரத் முன்சிர் பின் ஆம்ர் அஸ்ஸதி அவர்களின் குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. ஆமிர் பின் ஜாஃபர் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். மேலும் அன்னாருக்கு அன்பளிப்பு வழங்க விரும்பினார். ஆனால் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஏற்க மறுத்துவிட்டார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இஸ்லாத்திற்கான அழைப்பை விடுத்தார்கள். ஆனால் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. மேலும் இஸ்லாத்தை விட்டு விலகி செல்லவும் இல்லை. ஆமீர் கூறினார், நீங்கள் உங்களது சகாபாக்களில் சிலரை என்னுடன் எனது சமுதாயத்தின் பக்கம் அனுப்பி வையுங்கள். இவ்வாறு செய்தால் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உங்களின் அழைப்பை ஒப்புக்கொள்வார்கள் என நான் நம்புகின்றேன் என்றும் அவன் கூறினான். அதற்கு நஜதுவாசிகள் சகாபாக்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார்களோ என நான் அஞ்சுகின்றேன் என்று ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு எவராவது அவர்களுக்கு தீங்கிழைக்க முன்னால் வந்தால் நான் உங்கள் தோழர்களுக்கு அடைக்கலம் வழங்குவேன் என்று அவன் கூறினான். எனவே ஹசரத் நபி அல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குரானை நன்கு ஓதக்கூடிய 70 காரிகளை அவனுடன் அனுப்பி வைத்தார்கள். ஹசரத் முன்சிர் பின் ஆம்ர் அஸ்ஸாதி அவர்களுக்கு அமீராக நியமித்தார்கள். இதற்கு முன்பும் இந்த சம்பவம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் பேரே மௌனா என்ற இடத்தை அடைந்தார்கள். அது பனி சுலைமுடைய வசிப்பிடமாக இருந்தது. மேலும் அந்த இடம் ஆமீர் மற்றும் பனி சலீம் ஆகிய கோத்திரங்களின் நிலங்களுக்கு மத்தியில் அமைந்திருந்தது. இந்த மக்கள் அங்கே தங்கினார்கள். மேலும் தனது ஒட்டகங்களை அங்கு மேய விட்டார்கள். ஹசரத் ஹராம் பின் மல்ஹான் அவர்களை ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூது செய்தியை கொடுத்து ஆமீர் அவர்களுடன் இணைந்து ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூது செய்தியை கொடுத்து ஆமீர் பின் துஃபைலிடம் அனுப்பினார்கள். அவன் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது செய்தியை படிக்க கூட அவன் இல்லை. ஹசரத் ஹராம் பின் மல்ஹானின் மீது தாக்குதல் நடத்தி அவர்கள் அன்னாரை ஷஹீதாக்கிவிட்டார்கள். அதன் பிறகு முஸ்லிம்களுக்கு எதிராக பனு ஆமீர் கோத்திரத்தை அவன் அழைத்தான். ஆனால் அவர்கள் அந்த விஷயத்தை ஏற்க மறுத்துவிட்டார்கள். அடுத்து அவன் சுலைம் பின் அசியா மற்றும் ஜக்வான் மற்றும் ரஹல் கோத்திரங்களையும் அழைத்தான். அந்த மக்கள் அவனுடன் கிளம்பி விட்டார்கள். மேலும் அவனை தனது தலைவனாகவும் ஆக்கிக் கொண்டார்கள். ஹசரத் ஹராம் அவர்கள் வருவதற்கு நேரமான போது முஸ்லிம்கள் அன்சாரின் பின்னால் சென்றார்கள். ஹசரத் ஹராம் அவர்கள் வருவதற்கு நேரமான போது முஸ்லிம்கள் அன்னாரின் பின்னால் சென்றார்கள். சிறிது தூரம் சென்ற பிறகு அவர்கள் தாக்குதல் தொடுப்பதற்காக வந்து கொண்டிருந்த ஒரு குழுவை எதிர்கொண்டார்கள். அவர்கள் முஸ்லிம்களை சுற்றி வளைத்தார்கள். எதிரிகள் எண்ணிக்கையில் மிக அதிகமாக இருந்தனர். போரும் நடைபெற்றது. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களில் ஹஜ்ரத் சலீம் பின் மல்ஹான் மற்றும் ஹக்கம் பின் கஸ்ஸான் ஆகியோர் சுற்றி வளைக்கப்பட்ட போது அவர்கள் கூறினர், அல்லாஹுவே, எங்களுக்கு உன்னை தவிர யாரும் இல்லை. எங்களது சலாத்தை நீ உனது தூதருக்கு எட்ட வைத்து விடுவாயாக. ஏனென்றால் நீதான் எங்களுக்கு இஸ்லாத்தை வந்தடைய செய்தாய். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தகவலை கொடுத்தார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வ அலைஹிமுஸ்ஸலாம், அதாவது அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக.
முன்சிர் பின் அம்ர் அந்த மக்களிடத்தில் கூறினார்கள், நாங்கள் உமக்கு அமைதி நல்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தந்து விடுவோம். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். முன்சிர் பின் அம்ர் அவர்களிடத்தில் அந்த மக்கள் கூறினர், நாங்கள் உங்களுக்கு அமைதி நல்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தந்து விடுவோம். ஆனால் அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர். அவர்கள் ஹசரத் ஹராமின் ஷஹாதத்திற்குரிய இடத்திற்கு வந்தார்கள். மேலும் அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் மரணிக்க வேண்டும் என்பதற்காக போரிட்டார்கள். மேலும் முன்னேறினார்கள். அதாவது மரணத்தை துணிவுடன் எதிர்கொண்டார்கள். ஆயினும் அவர்கள் அதனை நன்கு அறிந்திருந்தார்கள். மிக தைரியத்துடன் எதிரிகளை எதிர்கொண்டார்கள். எதிரி போர் தளவாளங்களுடன் வந்திருந்தான். ஆனால் சஹாபாக்கள் போருக்கான எந்த ஆயத்தமும் இல்லாமல் எதிரிகளை எதிர்கொண்டார்கள். போருக்கான எண்ணமே அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது. அடுத்து குறிப்பு வருகின்றது, ஹஜ்ரத் சலீம் பின் ஹைஸ் அன்சாரி ஆவார். அன்னாரின் தாயாரின் பெயர் உம்மே சலீம் பின் ஹாலித் ஆகும். ஹஜ்ரத் ஹவுலி பின் ஹைஸ் அவர்களின் சகோதரர் ஆவார். ஹஜ்ரத் ஹவுலி பின் ஹைஸ் ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் மனைவி ஆவார். அன்னார் பதர் மற்றும் உஹத் மற்றும் அகழ் போர் உட்பட அனைத்து போர்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இணைந்து யுத்தங்களில் பங்கு பெற்றார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் கிலாபத் காலகட்டத்தில் அன்னாரது மரணம் நிகழ்ந்தது. அடுத்த சஹாபி ஹஜ்ரத் சாபித் பின் சாலபா ஆவார். அன்னாரின் மற்றொரு பெயர் ஹஜ்ரத் சாபித் பின் சாலபாவாக இருந்தது. அன்னாரின் தாயாரின் பெயர் உம்மே அனாஸ் பின் சாத் ஆகும். அவர்களின் தொடர்பு பனு அஸ்ஸா கோத்திரத்துடன் இருந்தது. அன்னாரின் தந்தை சாலபா பின் ஜயித் அவர்களை அல் ஜஸாவாக மாறும்படி கூறப்பட்டது. இந்த பெயர் அன்னாரது வீர தீரம் உறுதிப்பாடு ஆகியவற்றின் காரணமாக கிடைத்தது. அன்னாரின் தந்தையார் சாலபா பின் ஜயித் அல் ஜஸா என அழைத்து வந்தார்கள். அன்னாருக்கு இந்த பெயர் அன்னாரின் வீரம் மற்றும் உறுதிப்பாடு மற்றும் தைரியம் ஆகியவற்றின் காரணமாக கிடைத்திருந்தது. இந்த அடிப்படையில்தான் ஹஜ்ரத் சாபித் அவர்கள் அல் ஜஸா என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். ஹஜ்ரத் சாபித் பின் சாலபா அவர்களின் பிள்ளைகளில் அப்துல்லா மற்றும் ஹாரிஸ் ஆகியோரும் அடங்குவர். பதர், உஹத் மற்றும் அகழ் போர் உட்பட ஹுதைபியா உடன்படிக்கை மற்றும் மக்கா வெற்றி போன்ற முக்கிய சம்பவங்களிலும் அன்னார் யுத்தத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள். அன்னார் தாயிஃபிற்கு எதிராக போர் நடைபெற்ற போது அந்த இரவிலேயே மரணமடைந்து விட்டார்கள். அடுத்து இன்னொரு சஹாபி, அவரது பெயர் ஹஜ்ரத் சமாக் பின் சாத் ஆகும். சாத் பின் சாலபா அன்னாரின் தந்தையார் ஆவார்கள். ஹஜ்ரத் நோமான் பின் பஷீரின் தந்தையாரும் ஹஜ்ரத் பஷீர் பின் சாத் அவர்களும் சகோதரர் ஆவார்கள். பதர் யுத்தத்தில் தனது சகோதரரான ஹஜ்ரத் பஷீர் அவர்களுடன் இணைந்து பங்கு பெற்றார்கள். உஹது போரிலும் பங்கு பெற்றிருந்தார்கள். அன்னார் ஹஜ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அடுத்த ஒரு சஹாபி, அவரது பெயர் ஜாபிர் பின் அப்துல்லா பின் ரியாப் ஆகும். ஹஜ்ரத் ஜாபிர் அவர்கள் துவக்க காலத்தில் பைய செய்த 6 நபர்களில் ஒருவராக இருந்தார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் அவர்கள் அந்த 6 நபர்களில் ஒருவராக கருதப்பட்டார்கள். அந்த குழுவானது எல்லோரையும் விட முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தது. மதீனாவிலிருந்து வந்த குழுக்களில் ஹஜ்ரத் ஜாபிர் பதர், உஹத் மற்றும் அகழ் போர் உட்பட அனைத்து போர்களிலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பங்கு பெற்றிருந்தார்கள். பைத் உக்பாவிற்கு முன்பாக அன்சார்களில் சில மக்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் மக்காவில் சிலர் சந்தித்தனர். அவர்களின் எண்ணிக்கை 6 ஆகும். அந்த சகாபாக்களின் பெயர்கள் இவ்வாறாகும்: சாத் பின் சராரா, அவுஃப் பின் ஹாரிஸ், ராஃபி பின் மாலிக் பின் அஜ்லான், கத்பா பின் ஆமிர் பின் ஹதீதா மற்றும் உக்பா பின் ஆமிர் பின் நாபி மற்றும் ஜாபிர் பின் அப்துல்லா பின் யாரிப் ஆகியோர் அவர். இவர்கள் அனைவரும் முஸ்லிம்களாயினர். இம்மக்கள் மதினாவிற்கு திரும்பியதும் மதினாவாசிகளிடம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எடுத்துக் கூறினர். இதை பற்றிய விரிவான குறிப்பு உக்பா பின் ஆமிர் பின் நாபி என்ற சஹாபியின் குறிப்பில் முன்னரே வந்துவிட்டது. சுருக்கமாக நான் இப்போது இங்கு கூறிவிடுகின்றேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்துவிட்டு இந்த மக்கள் புறப்பட ஆயத்தமான போது கூறினர், போர்கள் எங்களை மிகவும் பலவீனப்படுத்திவிட்டன. எங்களுக்கிடையில் ஏராளமான மன மாச்சரியங்கள் உள்ளன. நாங்கள் இப்போது மதினா திரும்பி சென்று எங்களது சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தப்லீக் செய்வோம். உங்களது தூது செய்தியின் மூலமாக மேலும் எங்களின் தப்லீகின் மூலமாகவும் அல்லாஹ் எங்களை மீண்டும் ஒன்று கூட்டி விடுவது சாத்தியமற்ற ஒன்று அல்ல. மீண்டும் நாங்கள் ஒன்றுபட்டு விடுவோம் என்றால் நாங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருப்போம் என்றும் அவர்கள் கூறினர்.
ஆகிய மக்கள் திரும்பி சென்றனர். அவர்களின் காரணமாக மதீனாவில் இஸ்லாத்தை பற்றிய பேச்சுகள் நடைபெற்றன. இந்த வருடம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மற்றும் மதீனாவாசிகளின் வெளிப்படையான சூழல் மற்றும் காரணிகளின் அடிப்படையில் அச்சம் மற்றும் நம்பிக்கையின் நிலைகளில் கழித்தார்கள். 6 நம்பிக்கையாளர்கள் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் பையத்தும் செய்திருக்கின்றார்கள். அவர்களின் முடிவு என்னவாக அமையப் போகின்றது, மதீனாவில் ஏதாவது வெற்றி கிடைக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பான எதிர்பார்ப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் மற்ற இடங்களில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையாக மக்கள் நிராகரித்திருந்தனர். இன்னும் சொல்லப்போனால் எதிர்ப்பு அதன் உச்சத்தை அடைந்திருந்தது. மக்கா மற்றும் தாயிஃப் நகரத்து தலைவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையாக நிராகரித்திருந்தனர். ஏனைய கோத்திரங்களும் அதன் தாக்கத்திற்குள்ளாகி ஒன்றன் பின் ஒன்றாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்திருந்தன. எனவே இந்த சூழலில் 6 நபர்களின் பையத்தின் காரணமாக மதீனாவில் நம்பிக்கையின் ஒரு ஒளிக்கதிர் வெளிப்பட்டிருந்தது. ஆனால் அதுவும் கூட முழுமையாக ஆறுதல் அளிப்பதாக இருக்கவில்லை. ஏனென்றால் ஏற்றுக்கொண்ட 6 நபர்களும் துன்பங்கள் மற்றும் கஷ்டங்களை எதிர்கொள்வார்களா இல்லையா என்பதை யாரால் கூற முடியும்? அவர்களுக்கு எதிராகவும் எதிரிகள் எழுந்து நின்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்ற கேள்வி எஞ்சியே இருந்தன. எவ்வாறு இருப்பினும் இந்த மக்கள் சென்றார்கள். அவர்கள் தப்லீகும் செய்தார்கள். ஆனால் இதற்கிடையில் மக்காவாசிகள் புறமிருந்து பகைமையும் எதிர்ப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. மேலும் அந்த மக்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்கு இதுவே உகந்த தருணம் என்பதை உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தனர். ஏனென்றால் மக்காவை விட்டு வெளியேற தொடங்கிவிட்டால், இஸ்லாம் வெளியே சென்று பரவிவிட்டால் பின்னர் அதனை அழிப்பது கடினமாக அமைந்துவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். எனவே இஸ்லாத்தை அழிப்பதற்கு மக்கத்துவாசிகள் எதிர்ப்பில் தமது முழுமையான அழுத்தத்தை கொடுத்து வந்தனர். ஆனால் அதன் பின்னரும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரிடம் பைய செய்திருந்த அவர்களின் பற்றுமிக்க சகாபாக்களும் ஒரு உறுதிமிக்க பாறையை போன்று தமது நிலைப்பாட்டில் நிலையாக நின்றனர். எந்த ஒரு விஷயமும் அவர்களை இஸ்லாத்தின் போதனைகளிலிருந்தும் இஸ்லாத்திலிருந்தும் அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏகத்துவத்திலிருந்து அவர்களை விலக்கி வைக்க முடியவில்லை. எவ்வாறு இருப்பினும் அந்த நேரம் இஸ்லாத்திற்கு மிகவும் நெருக்கடியான நேரமாக இருந்தது. நம்பிக்கையும் இருந்தது, அச்சமும் இருந்தது. மதீனாவில் அந்த மக்கள் திரும்பி சென்றிருந்தனர். அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை பார்க்க அவர்கள் ஆவலாக இருந்தனர். பின்னர் அடுத்த வருடம் மதீனாவிலிருந்து ஒரு குழு ஹஜ் செய்வதற்காக மக்காவிற்கு வந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆர்வமுடன் தமது வீட்டிலிருந்து வெளியேறினார்கள். மனாவின் பக்கம் உக்பாவிற்கு சென்றடைந்து அங்கும் இங்கும் பார்த்தார்கள். அப்போது திடீரென அன்னாரது பார்வை மதீனாவில் இருந்து வந்திருந்த ஒரு சிறிய ஜமாத்தின் மீது பட்டது. அவர்களும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடன் உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டனர். அந்த குழுவினர் மிகவும் நேசத்துடனும் களப்பற்ற தன்மையுடனும் முன்னேறி சென்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தனர். அவர்களில் 5 நபர்கள் ஏற்கனவே பைய செய்து சென்றவர்கள் ஆவர். 7 நபர்கள் புதியவர்களாக இருந்தனர். ஹஸ்ரஜ் மற்றும் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இந்த மக்கள் இருந்தனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை விட்டு அவர்களை விலக்கி சென்று ஒரு இடத்தில் அவர்களை சந்தித்தார்கள். மதீனாவிலிருந்து வந்திருந்த 12 நபர்களை கொண்ட அந்த குழுவினர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவின் நிலைமைகளை பற்றி தகவல் தந்தனர். அவர்கள் அனைவரும் முறையாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரங்களில் பைய செய்தனர். மதீனாவில் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக அடிக்கல்லாக இந்த பையத்து தான் அமைந்திருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடமிருந்து இந்த விஷயங்களில் பையத்தை வாங்கினார்கள். அதாவது, நாங்கள் இறைவனை ஏகனாக நம்புவோம், அவனுக்கு இணை வைக்க மாட்டோம், மேலும் திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், கொலை செய்வதிலிருந்து விலகி நிற்போம், எவர் மீதும் வீண்பழி சுமத்த மாட்டோம், எல்லா நல்ல காரியங்களிலும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் ஆகிய விஷயங்களில் அந்த மக்கள் பைய செய்திருந்தனர். பைய செய்த பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடம் கூறினார்கள், பாருங்கள்,
நீங்கள் உண்மையுடனும் உறுதிப்பாட்டுடனும் இந்த பையத் உடன்படிக்கையில் நீங்கள் நிலைத்து நின்றால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பலவீனத்தை வெளிப்படுத்தினால் அந்நிலையில் உங்களின் விவகாரம் இறைவனிடம் உள்ளது. அவன் எவ்வாறு விரும்புவானோ அவ்வாறு விவகாரங்களில் உங்களுடன் நடந்து கொள்வான். எவ்வாறு இருப்பினும் அந்த மக்கள் தமது பையத் உடன்படிக்கையின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். உறுதிப்பாட்டை மட்டும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை, மாறாக அதனை உயர்ந்த தரம் வரை எட்ட செய்துவிட்டனர். மதீனாவில் இஸ்லாம் எவ்வாறெல்லாம் பரவியது என்பது அதற்கு பிறகுள்ள சூழல்களிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. ஹசரத் முன்சர் பின் ஆம்ர் பின் ஹுனைஸ் ஒரு சஹாபி ஆவார். அவரை பற்றியும் இங்கு கூறப்படும். மோனிகு லி யமூத்து அல்லது மானிகு லில் மவுத் என்பது அன்னாரது பட்டப்பெயராகும். அதாவது இதன் பொருள் மரணத்தை தானாக முன் சென்று முத்தமிடக்கூடியவர் என்பதாகும். இவரின் பெயர் முன்சிர் ஆகும். அவரின் தந்தையார் பெயர் அம்ர் ஆகும். அன்சார்களின் கோத்திரமான ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் பனு சாயிதாவை சார்ந்தவராக அன்னார் இருந்தார். பையத்தே உக்கபாவில் பங்கு பெற்றிருந்தார். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் மிர்சா பின் அம்ர் அவர்களையும் ஹஜ்ரத் சாத் பின் இபாதா அவர்களையும் அவர்களின் கோத்திரமான பனு சாயிதாவின் கண்காணிப்பாளர்களாக ஆக்கி அனுப்பி வைத்தார்கள். அறிவீனமான காலகட்டத்தில் கூட ஹஜ்ரத் முன்சிர் அவர்கள் எழுத படிக்க அறிந்திருந்தார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முன்சிர் மற்றும் ஹஜ்ரத் துலைப் பின் உமைர் அவர்களுக்கிடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அன்னார் அதாவது ஹஜ்ரத் முன்சிர் அவர்கள் பதர் போர் மற்றும் உஹத் போரில் பங்கு பெற்றார்கள். ஹஜ்ரத் முன்சிர் பின் அம்ர் அவர்களை பற்றி சீரத்துன் காத்தமுன் நபியின் என்ற நூலில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள். ஹஜ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்த பனு சாயிதா குடும்பத்தை சேர்ந்தவராக அன்னார் இருந்தார்கள். ஒரு சூஃபி இயல்புடைய மனிதராக இருந்தார்கள். பேரே மவுனா சம்பவத்தில் அன்னார் ஷஹீதானார்கள். பேரே மவுனாவின் விளக்கம் முந்தைய சஹாபாக்களின் குறிப்புகளில் வந்துவிட்டது. அதில் ஹஜ்ரத் முன்சிர் பின் ஆம்ர் அவர்களுடன் தொடர்புடைய சில பகுதியை நான் இங்கு குறிப்பிடுகின்றேன். சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலிலிருந்து சுருக்கமாக அது எடுக்கப்பட்டுள்ளது. சலீம் மற்றும் ஹத்துஃபான் என்ற இந்த கோத்திரங்கள் மத்திய அரபில் நஜத் என்ற இடத்தில் வசித்து வந்தனர். முஸ்லிம்களுக்கு எதிராக மக்கத்து குறைஷிகளுடன் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தொடர்பு வைத்திருந்தனர். அவர்களுக்கிடையில் நெருங்கிய தொடர்பு இருந்தது. இஸ்லாத்தை எவ்வாறு அழிப்பது என்பதில் அவர்களுக்கும் மக்கத்து குறைஷிகளுக்கும் தொடர்பு இருந்து வந்தது. பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக தீங்கிழைக்கக்கூடிய கோத்திரங்களில் தீங்குகள் அதிகரித்துக் கொண்டே சென்றன. நஜத் என்ற அந்த பகுதி முழுவதும் இஸ்லாத்திற்கு எதிரான பகைமை எனும் விஷத்தின் பிடியில் வந்து கொண்டே சென்றது. அதன் தாக்கம் ஏற்பட்டு கொண்டே சென்றது. எனவே அந்நாட்களில் அபு பரா ஆமீர் என்ற ஒரு அவர் பனு ஆமீர் என்ற மத்திய அரபியின் பகுதியை சேர்ந்தவராக இருந்தார். அந்த கோத்திரத்தின் தலைவராகவும் இருந்தான். அவன் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வந்தான். ஏற்கனவே இது பற்றி கூறப்பட்டு விட்டது. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மென்மையாக அவனுக்கு இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுத்தார்கள். இஸ்லாத்தை குறித்து தப்லீக் செய்தார்கள். அவனும் வெளிப்படையில் தப்லீக்கை ஆர்வமுடன் செய்யுற்றான். ஆனால் முஸ்லீமாகவில்லை. பின்னர் ஏற்கனவே கூறப்பட்டது போன்று அவன் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் என்னுடன் உங்களது சில சகாபாக்களை நஜத் பகுதிக்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறினான். அவர்கள் அங்கு சென்று நஜத் வாசிகளுக்கு தப்லீக் செய்யட்டும் என்று கூறினான். நஜத் வாசிகள் உங்களின் அழைப்பை ஏற்க மறுக்க மாட்டார்கள் என்றும் அவன் கூறினான். நஜத் வாசிகள் உங்களின் அழைப்பை மறுக்க மாட்டார்கள் என்றும் அவன் கூறினான். ஆனால் எனக்கு நஜத் வாசிகள் மீது நம்பிக்கை இல்லை என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். என்னுடன் வருகின்ற அவர்களின் பாதுகாப்பிற்கு நான் பொறுப்பாளியாவேன் என்றும் கூறினான். அவன் ஒரு கோத்திரத்தின் தலைவனாகவும் செல்வாக்குமிக்க நபராகவும் அபு பர்ரா இருந்ததாலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் கூறிய வார்த்தைகளை நம்பினார்கள். சஹாபாக்களின் ஒரு கூட்டத்தை நஜத் பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் மியா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள்,
இது வரலாற்று அறிவிப்பாகும். ஆனால் புகாரில் வருகின்ற அறிவிப்பு என்னவென்றால், ரஹல் மற்றும் ஜக்வான் போன்ற பிரபலமான கோத்திரங்கள் பனு சொலீம் என்ற கோத்திரத்தின் கிளைகளாக இருந்தன. அவர்களில் சிலர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். இஸ்லாத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியவாறு வேண்டினார்கள். எங்களது சமுதாயத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இதில் எப்படிப்பட்ட உதவி என்பது இல்லை. படைபல உதவியா அல்லது வேறு வகையான உதவியா என்பது தெளிவாக இல்லை. எவ்வாறு இருப்பினும் அவர்கள் சில நபர்களை அதற்காக அனுப்பி வைக்குமாறு வேண்டினர். அதன் அடிப்படையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழு ஒன்றை ஏற்கனவே கூறப்பட்டது போன்று அனுப்பி வைத்தார்கள். துரதிருஷ்டவசமாக பேரே மௌனா சம்பவத்தின் விளக்கங்களிலும் புகாரியின் அறிவிப்புகளிலும் சில மாறுபட்ட தகவல்கள் இருப்பதாகவே தோன்றுகின்றன. 2 அறிவிப்புகளை கொண்டு சம்பவங்களில் ஒன்று சேர்க்கப்பட்டு விட்டன. எனவே வரலாற்றிலிருந்தும் புகாரியின் அறிவிப்புகளிலிருந்தும் உண்மை என்ன என்பது தெளிவாகுவதில்லை. ஆனால் எவ்வாறு இருப்பினும் அன்னார் ஒரு தீர்வை வெளிப்படுத்தினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் எம்ஏ அவர்கள், இதன் காரணமாக முழுமையான உண்மை தெளிவாக வெளிப்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் இந்த அளவிற்கு உறுதியாக தெரிகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ரஹல் மற்றும் ஜக்வான் கோத்திரத்தை சார்ந்த சிலர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார்கள். மேலும் சில சகாபாக்களை அவருடன் அனுப்பி வைக்குமாறு வேண்டினார்கள். இந்த 2 அறிவிப்புகளிலும் ஒருமித்த கருத்தை இவ்வாறு உருவாக்கலாம். அன்னார் எழுதியுள்ளார்கள், இந்த 2 அறிவிப்புகளும் வேறுபட்டதென்றால் மேலும் அவற்றுக்கிடையில் ஒருமித்த கருத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த 2 அறிவிப்புகளுக்கும் இடையில் என்ன தொடர்பு மற்றும் எவ்வாறு அதனை நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம் என்றும் அன்னார் கூறுகின்றார்கள். ரஹல் மற்றும் ஜக்வான் மக்களுடன் அபு பரா ஆமீர் என்ற ஆமீர் கோத்திரத்தின் தலைவனும் வந்திருந்தான். அவன் கோத்திரத்தின் மக்கள் சார்பாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பேசியிருக்கலாம். எனவே வரலாற்றின் அறிவிப்பிற்கேற்ப ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடத்தில் எனக்கு நஜ்த் வாசிகள் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறியதும், அதற்கு அவன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களது தோழர்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது, நான் அதற்கான உத்தரவாதத்தை தருகின்றேன் என்று பதிலளித்ததும் அபு பர்ராவுடன் ரஹல் மற்றும் ஜக்வான் கோத்திரத்தை சார்ந்த மக்களும் வந்திருந்தனர் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. அதன் காரணமாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொடக்கத்தில் கவலை கொண்டார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தில் முன்சிர் பின் அம்ர் அன்சாரி என்ற சகாபியின் தலைமையில் சகாபாக்களின் குழு ஒன்று புறப்பட்டது. இந்த மக்கள் பொதுவாக அன்சார்களாக இருந்தார்கள். அவர்களின் எண்ணிக்கை 70 இருந்தது. ஏறக்குறைய அவர்கள் அனைவரும் காரியாகவும் திருக்குரானை மனனம் செய்தவர்களாகவும் இருந்தனர். அந்த மக்கள் ஒரு கிணற்றின் காரணமாக பேரே மௌனா என்ற பெயரால் மிகவும் பிரபல்யமாகி இருந்த அந்த இடத்தை அடைந்தார்கள். அவர்களில் ஹராம் பின் மல்ஹான் என்ற அனஸ் பின் மாலிக் அவர்களின் மாமா. அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது செய்தி எடுத்துக்கொண்டு ஆமீர் சமுதாயத்தின் தலைவர் மற்றும் அபு பரா ஆமீர் அவரிடத்தில் சென்றார்கள். அவரை பற்றி நான் ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. மற்ற சகாபாக்கள் பின்தங்கியிருந்தனர். ஹராம் பின் மல்ஹான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதராக ஆமீர் பின் துஃபைல் மற்றும் அவனுடைய நண்பர்களிடத்தில் சென்றடைந்தார்கள். முதலில் அவர்கள் நயவஞ்சகத்தனமாக வரவேற்று பேசினார்கள். ஆனால் அன்னார் அமைதியடைந்து அமர்ந்து இஸ்லாத்தை தப்லீக் செய்து கொண்டிருந்த போது ஏற்கனவே கூறப்பட்டது போன்று சில கயவர்கள் அவர்களில் ஒருவருக்கு சைகை செய்தனர். அவன் பின்புறமாக இருந்து வாளால் தாக்குதல் நடத்தி அன்னாரை ஷஹீதாக்கினான். அந்நேரத்தில் ஹராம் பின் மல்ஹான் அவர்களின் நாவிலிருந்து அல்லாஹு அக்பர் ஃபுஸ்து பி ரப்பில் காபா, ஃபுஸ்து வ ரப்பில் காபா, அதாவது அல்லாஹு அக்பர், காபாவின் இறைவன் மீது ஆணையாக நான் எனது லட்சியத்தை அடைந்து விட்டேன் என்று கூறினார்கள். அம்ர் பின் துஃபைல் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதரை கொலை செய்ததோடு திருப்தி அடைந்து விடவில்லை. அதன் பிறகு தனது பனு ஆமீர் கோத்திரத்தின் மக்களை முஸ்லிம்களின் எஞ்சிய கோத்திரத்தின் மீது தாக்கல் நடத்துவதற்கு தூண்டிவிட்டான். ஆனால் ஏற்கனவே கூறப்பட்டது போன்று அந்த மக்கள் நிராகரித்து விட்டனர். ஆனால் அங்கு நடந்த ஒரு கூடுதல் விஷயம் என்னவென்றால், இந்த மக்கள் நாங்கள் அபு பர்ரா பொறுப்பேற்றிருக்கின்ற நிலையில் நாங்கள் முஸ்லிம்கள் மீது தாக்கல் நடத்த மாட்டோம் என்று கூறிவிட்டனர். ஏனென்றால் நான் அவர்களுக்கு பொறுப்பாளி ஆவேன் என்று அபு பர்ரா ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வாக்குறுதி வழங்கியிருந்தான். எனவே அவர் இவ்வாறு பொறுப்பேற்று இருக்கின்ற போது
நாங்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று அந்த கோத்திரத்தை சார்ந்த மக்கள் கூறிவிட்டனர். அப்போது ஆமீர் இரண்டாவது கோத்திரமான சலீமட் என்ற கோத்திரத்தில் ரஹல் மற்றும் ஜக்வான் மற்றும் ஹுசைலா போன்ற புகாரின் அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் குழுவாக சென்றிருந்த கோத்திரங்களை தன்னுடன் சேர்த்துக் கொண்டான். அந்த அனைத்து மக்களும் முஸ்லிம்களின் அந்த சிறிய மற்றும் நிராயுதபாணியாக இருந்த கூட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தின. இந்த காட்டு மிராண்டிகளை தம் பக்கம் வருவதை பார்த்த முஸ்லிம்கள், உங்களுடன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் போரிடுவதற்காக இங்கு வரவில்லை, என்புறமிருந்து நாங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக முக்கிய பணியை செய்வதற்காக இங்கு வந்திருக்கின்றோம், எங்களுக்கு உங்களுடன் சண்டையிடுவதற்கு எந்த எண்ணமும் இல்லை, எந்த ஆயத்தமும் இல்லை என்று கூறினார். ஆனால் அவர்கள் எதையும் கேட்கவில்லை, மாறாக முஸ்லிம்கள் அனைவரையும் ஷஹீதாக்கினர். வரலாற்றில் வருகின்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேரே மௌனா ஷுஹதாக்கள் தொடர்பாக தகவல் கொடுத்த போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்சிர் பின் அம்ர் அவர்களிடத்தில் கூறினார்கள். அவர்களை பற்றியே தற்போது கூறப்பட்டு வருகின்றது. அந்த சஹாபி ஆனிகு லி யமூத் ஆவார். அதாவது ஹஜ்ரத் முன்சிர் பின் அம்ர் அவர்கள் இப்போது தமக்கு ஷஹீத் விதிக்கப்பட்டுள்ளது என்பதை நன்கு உணர்ந்திருந்தார்கள். அதன் பிறகும் தமது நண்பர்களை போன்று அதே இடத்தில் போரிட்டு ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதன் காரணமாக அன்னார் முனியகு லி யமூத் அல்லது முனியகு லில் மவுத் என்ற பட்டத்தால் அவர்கள் பிரபல்யம் அடைந்திருந்தார்கள். ஹஜ்ரத் முன்சிர் பின் அம்ர் அவரிடத்தில் அந்த மக்கள் கூறினார்கள், நீங்கள் விரும்பினால் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி விடுவோம். ஆனால் அதற்கு ஹஜ்ரத் முன்சிர் அவர்களின் அடைக்கலத்தை ஏற்க மறுத்துவிட்டார்கள். ஹஜ்ரத் சஹல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் அபு உசைர் அவரிடத்தில் அவர்களின் மகன் முன்சிர் பின் அபி உசைர் பிறந்தார்கள். அப்போது அவரை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொண்டு வந்தனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை தமது மடியில் அமர வைத்தார்கள். அப்போது ஹஜ்ரத் அபு சயீத் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். இதற்கிடையே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு பணியில் மும்முரமானார்கள். ஹஜ்ரத் அபு உசைர் முன்சிரை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியிலிருந்து எடுத்து செல்லும்படி மக்களிடம் சைகை செய்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பணியை முடித்த பிறகு குழந்தை எங்கே என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அபு உசைத் அவர்கள், நாங்கள் அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டோம் என்று கூறினார். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைத்துள்ளீர்கள் என்று வினவினார்கள். அதற்கு அபு உசைத் அவர்கள், இன்ன பெயரை வைத்துள்ளோம் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெயர் வேண்டாம், அவர் பெயர் முன்சிராகும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளின் அந்த குழந்தைகளுக்கு முன்சிர் என்று பெயர் வைத்திருந்தார்கள். எந்த முன்னறிவிப்பை பற்றி நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோமோ அவர் இறந்த குழந்தை அல்ல. வரலாற்றின் விரிவுரையாளர்கள் அந்த குழந்தைக்கு முன்சிர் என ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைத்ததற்கு இந்த காரணத்தையும் கூறி வருகின்றனர். அதாவது ஹஜ்ரத் அபு உசைர் அவர்களின் சிறிய தந்தையரின் பெயர் முன்சிர் பின் அம்ர் ஆகும். அந்த சஹாபியை பற்றி கூறப்படுகின்றது, அவர் பேரே மவுனா சம்பவத்தில் ஷஹீதாயிருந்தார். மேலும் அன்னார் அபு உசைத் அவர்களின் சிறிய தந்தையாரும் ஆவார். எனவே அந்த குழந்தைக்கு அவரின் நினைவாக அந்த பெயர் வைக்கப்பட்டது. மேலும் அந்த குழந்தை அவரின் பிரதிநிதியாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பெயர் வைக்கப்பட்டது. மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அன்பர்களின் பெயர்களை உயிருடன் வைப்பதற்காக மிக நெருங்கிய நண்பர்களின் பெயர்களை அவர்களின் பெயர்களாக வைத்திருக்கலாம். நிச்சயமாக இதுவும் ஒரு உதாரணமாக இருக்கும். ஹஜ்ரத் முஆபித் பின் இபாத் ஒரு சஹாபி ஆவார். அவரின் பட்டப்பெயர் அபு ஹுமைசா ஆகும். இபாத் பின் அஷீர், ஹஜ்ரத் முஆபித் பின் இபாத் அவர்களின் பெயர் முஹம்மத் பின் இபாதா மற்றும் முஆபித் பின் அம்மாரா அவர்களும் இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். அவர்கள் ஹஜ்ரத் ஹஜ்ரஜின் கோத்திரத்தின் கிளையான பனு சாலிம் பின் கனம் பின் அவுஃப் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தனர். அபு ஹுசைமா
என்பது அன்னாரது பட்டப்பெயராகும். வேறு சிலரை பொறுத்தவரை அபு ஹுமைசா மற்றும் அபு உசைமா என்றும் அன்னார் அழைக்கப்பட்டு வந்தார்கள். பதர் போர் மற்றும் உகத் போர் உட்பட அனைத்து போர் யுத்தங்களிலும் அன்னார் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அடுத்து ஒரு சஹாபி ஹஸ்ரத் அதி பின் அபி சக்பா அன்சாரி ஆவார்கள். அன்னாரின் தந்தையார் பெயர் சினான் பின் சபி ஆகும். அன்னார் ஹஸ்ரத் உமர் அவர்களின் கிலாபத் காலகட்டத்தில் மரணமடைந்தார்கள். ஹஸ்ரத் அதி அவர்களின் தந்தையார் அபி சக்பாவின் பெயரானது சனான் பின் சபி பின் சால்பா என்ற பெயரால் பிரபல்யமடைந்திருந்தார்கள். அன்னார் ஜஹீனா கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். பதர், உஹத் மற்றும் அஹல் போர் உட்பட அனைத்து போர்களிலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இணைந்து பங்கு பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை ஹஜ்ரத் பஸ்பஸ் பின் அம்ர் அவர்களுடன் தகவல் அறிந்து வருவதற்காக பதர் போர் சந்தர்ப்பத்தின் போது அபு சுஃபியானின் குழுவினரின் ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் இது தொடர்பான செய்தியை அறிந்து வர சென்றிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு கடற்கரை ஓரத்தை அவர்கள் சென்றடைந்தார்கள். ஹஜ்ரத் பஸ்பஸ், ஹஜ்ரத் உமர் மற்றும் ஹஜ்ரத் அதீதி பின் அபி சக்பா போன்றோர் பதர் மைதானத்தின் ஓர் இடத்தில் தங்களது ஒட்டகத்தை கட்டினர். அருகிலிருந்து நீர்நிலைக்கு சென்றனர். அங்கு சென்று தண்ணீர் கொண்டு வர திட்டமிட்டனர். ஒரு நபர் மஜித் பின் அம்ரு ஜஹனி அந்த நீர்நிலைக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். அந்த இரண்டு சகாபிகளும் இந்த இரண்டு பெண்கள் பேசுவதை கேட்டனர். ஒரு பெண் மற்றொரு பெண்ணிடம், நாளை அல்லது நாளை மறுநாள் பயணக்குழு ஒன்று வரவுள்ளது. ஒரு பெண் மற்றொரு பெண்ணிடம், நாளை அல்லது நாளை மறுநாள் பயணக்குழு ஒன்று வரவுள்ளது. அவர்களுக்கு வேலை செய்து உனது கடனை நான் அடைத்து விடுகின்றேன் என்று கூறினாள். அப்போது அவர்கள் வெளிப்படையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதில் தகவல் இருந்தது. மஜ்தி என்பவர், நீங்கள் சரியாக கூறுகின்றீர்கள் என்று கூறினார். பின்னர் அவர் அந்த இரண்டு பெண்களை விட்டு கடந்து சென்று விட்டார். பின்னர் அங்கிருந்து விலகியும் சென்று விட்டார். ஹஜ்ரத் அதி மற்றும் ஹஜ்ரத் பஸ்பஸ் அவர்கள் இந்த செய்தியை செவிமடுத்தனர். அவர்கள் இருவரும் அந்த பெண்களின் கூற்றை செவிமடுத்திருந்தனர். பின்னர் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கொடுத்தார்கள். அதாவது, நாங்கள் இன்னென்ன விஷயங்களை செவிமடுத்தோம், இரண்டு பெண்கள் இவ்வாறெல்லாம் பேசிக் கொண்டார்கள் என்று கூறினர். ஒரு பயணக்குழு வர உள்ளது. இது நிராகரிப்பாளர்களின் குழுவை பற்றிய தகவலாக இருந்தது. இவ்வாறு தகவல்களை அம்மக்கள் சென்று சேர்த்தனர். வெளிப்படையில் பார்க்கின்ற போது இரண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அதன் முக்கியத்துவத்தை பற்றிய கணிப்பு சகாபாக்களுக்கு இருந்தது. இது மிகவும் முக்கியமான செய்தியாக இருந்தது. பயணக்குழுவின் வருகை பற்றிய செய்தி கிடைத்துக் கொண்டிருந்தது. ஹஜ்ரத் அதி பின் அபி சக்பா அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களின் கிலாபத் காலகட்டத்தில் வஃபாத்தானார்கள். அடுத்து ஒரு சஹாபி ஹஜ்ரத் ரபி பின் அயாஸ் ஆவார்கள். அவர்கள் ஹஜ்ரத் கோத்திரத்தின் கிளையான பனு லோசான் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். பத்ர் யுத்தத்தில் தமது சகோதரரான வர்கா பின் அயாஸ் மற்றும் அம்ர் பின் அயாஸ் ஆகியோருடன் இணைந்து பங்கு பெற்றார்கள். உஹது யுத்தத்திலும் அன்னார் பங்கு பெற்றார்கள். அடுத்த சகாபியின் பெயர் ஹஜ்ரத் உமைர் பின் ஆமிர் அன்சாரி ஆகும். அவர்களின் பட்டப்பெயர் அபு தாவூத் ஆகும். அவர்களின் தந்தையின் பெயர் ஆமிர் பின் மாலிக் ஆகும். அவர்களின் தாயாரின் பெயர் நாயிலா பின் அபி ஆசிம் ஆகும். ஹஜ்ரத் உமைர் அவர்கள் அன்சார்களின் கோத்திரத்தை சார்ந்த ஹஜ்ரத் கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தார்கள். ஹஜ்ரத் உமைர் அவர்கள் தனது அபு தாவூத் என்ற பட்டப்பெயராலும் பிரபல்யமானவராக இருந்தார்கள். பதர் மற்றும் உஹது போர்களில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இணைந்து பங்கு பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் உம்மே அம்மாரா அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் அபு தாவூத் மாசனி, அதாவது ஹஜ்ரத் உமைர் மற்றும் ஹஜ்ரத் சுலைத் பின் அம்ரு இருவரும் உக்பா பயத்தில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மக்கள் பைய செய்து விட்டனர் என்று தெரிய வந்தது. அதன் பிறகு ஹஜ்ரத் அசத் பின் சராரா மூலமாக பைய செய்தார்கள். அன்னார் உக்பாவின் இரவில் கண்காணிப்பாளர்களில் ஒருவராக இருந்தார்கள். அன்னார் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே அன்னாரின் மூலமாக அவர்கள் அனைவரும் பைய செய்தார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் பதர் யுத்தத்தில் அபுல் பஹ்தரியை
அபுல் பக்தரியை ஹசரத் உமைர் பின் ஆமீர் அவர்கள் கொண்டார்கள். அடுத்த சஹாபி ஹசரத் சாத் மௌலா ஆவார்கள். ஹசரத் ஆத்திப் பின் அபி பல்தா ஆவார்கள். அன்னார் பனு கல்ப் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹசரத் சாத் பின் ஹவுலா ஹசரத் ஹாத்திப் பின் ஹவுலா அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையாக இருந்தார்கள். ஹசரத் சாத் பின் ஹவுலி அவர்கள் பனு கல்ப் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். ஆனால் அபு மாஷர் அவர்களை பொறுத்தவரை அன்னார் பனு மஸ்ஹஜ் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். சில மக்களின் கருத்துப்படி அன்னார் பாரசீக வம்சாவளியை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹசரத் சாத் பின் ஹவுலி ஹசரத் ஹாத்திப் பின் அபி பல்தா அவரிடம் அடிமையாக சென்றடைந்தார்கள். ஹசரத் ஹாத்திப் பின் அபி பல்தா அன்னாருடன் மிகவும் கருணையுடனும் அன்புடனும் நடந்து கொண்டார்கள். ஹசரத் சாத் ஹசரத் ஹாத்திப் பின் பல்தா அவர்களுடன் பதர் மற்றும் உகத் போர்களில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். மேலும் உகத் போரில் அன்னார் ஷஹீதானார்கள். ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் சாத் அவர்களுடைய மகன் ஹசரத் அப்துல்லா பின் சாத் அவர்களுக்கு அன்சாருடன் உதவி தொகையும் நிர்ணயித்தார்கள். அடுத்த சஹாபி ஹசரத் சினான் பின் மோசின் ஆவார்கள். அவர்களது தந்தையின் பெயர் மோசின் பின் ஹிர்சான் ஆகும். அன்னாரது பட்டப்பெயர் அபு சினான் ஆகும். அவர்களது பெயர் வஹப் பின் அப்துல்லாவாகும். அவர்களது இன்னொரு பெயர் அபு சினான் ஆகும். அப்துல்லா பின் வஹப் என்றும் கூறப்படுகின்றது. இருப்பினும் சரியான அறிவிப்புகளின் அடிப்படையில் வரலாற்றில் அன்னாரது பெயர் வஹாப் பின் மொஹசின் என்றும் இடம்பெற்றிருக்கின்றது. ஹசரத் அபு சினான் பின் மொஹசின் ஹசரத் உகாஷா பின் மோசின் அவர்களின் சகோதரர் ஆவார்கள். ஹசரத் உகாஷா பின் மோசினின் அவர்களின் மூத்த சகோதரர் ஆவார்கள். இது தொடர்பாக அறிவிப்புகளில் இவ்வாறு வருகின்றது. அன்னார் உகாஷா அவர்களை விட ஏறக்குறைய 2 வருடங்கள் மூத்தவராக இருந்ததாகவும், சிலர் 10 வருடங்கள் மூத்தவராக இருந்ததாகவும், சிலர் 20 வருடங்கள் மூத்தவராக இருந்ததாகவும் கூறுகின்றனர். அன்னாரது மகனின் பெயர் சினான் பின் அபு சினான் ஆகும். பதர், உகத் மற்றும் அகழ் போர்களில் அன்னார் பங்கு பெற்றார்கள். சில அறிவிப்புகளின் அடிப்படையில் அன்னார் பைத்த ரிஸ்வானில் அபு சினான் பின் மொஹசின் அசதி அவர்கள் முதலில் பைய செய்தவர்களாக இருந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் இது சரியான அறிவிப்பு அல்ல. ஏனென்றால் ஹசரத் அபு சினான் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு பனு குரைலா கோத்திரம் சுற்றி வளைக்கப்பட்டிருந்த போது தமது 40வது வயதில் மரணமடைந்து விட்டார்கள். மேலும் பைத்த ரிஸ்வான் சந்தர்ப்பத்தின் போது பைய செய்யக்கூடியவர்களில் அன்னாரின் மகன் ஹசரத் சினான் பின் அபு சினான் அவர்கள் இருந்தார்கள். ஹசரத் அபு சினான் பின் மொஹசின் அவர்களின் மரணம் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைலா எனும் யூத கோத்திரத்தை சுற்றி வளைத்திருந்த போது நிகழ்ந்தது. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை பனு குரைலாவின் கபர்ஸ்தானில் நல்லடக்கம் செய்திருந்தார்கள். அடுத்த ஒரு சஹாபி ஹசரத் ஹைஸ் பின் அஸ் சகன் ஆவார்கள். அன்னாரின் இன்னொரு பெயர் அபு சயீத் ஆகும். ஹசரத் ஹைஸ் அவர்களின் தந்தையாரின் பெயர் சகன் ஆகும். அன்னார் ஹஜ்ரஜ் கோத்திரத்தின் கிளையான பனு அதீ பின் நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹசரத் ஹைஸ் அபு சயீத் என்ற பட்ட பெயரால் மிகவும் பிரபல்யமாக இருந்தார்கள். அன்னார் பதர் மற்றும் உஹது மற்றும் அகழ்போர் உட்பட அனைத்து போர்களிலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலகட்டத்தில் திருக்குர்ஆனை தொகுத்த சகாபாக்களில் அன்னாரும் ஒருவர் ஆவார்கள். ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அன்சார்களின் 4 சகாபாக்கள் திருக்குர்ஆனை தொகுத்தார்கள். அந்த 4 சகாபாக்களை சயீத் பின் சாபித், மாஸ் பின் ஜபல், அபி பின் காப் மற்றும் அபு ஜயத் ஆகியோர் அவர். அதாவது ஹைஸ் பின் சகன் மற்றும் அபு ஜயத் அவர்களை பற்றி ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் கூறினார்கள், அன்னார் எனது சிறிய தந்தை ஆவார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஜயத் அன்சாரி மற்றும் ஹஜ்ரத் அம்ர் பின் அல் அஸ்ஹமி அவர்களை உபைத் மற்றும் ஜாஃபர் என்ற 2 கோத்திரத்திடம் கடிதம் ஒன்றை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அதில் அவர்களுக்கு இஸ்லாத்திற்கான அழைப்பு இருந்தது. மேலும் இருவரிடமும் கூறினார்கள், அந்த மக்கள் உண்மைக்கான சாட்சியம் வழங்கினால், மேலும் அல்லாஹ் மற்றும் அவனது தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டால், அந்நிலையில் அம்ர் அவர்கள் அந்த மக்களின் அமீராக இருப்பார்கள் மற்றும் அபு சயீத் அவர்கள் மேலும் அபு ஜயத் அவர்கள் அவர்களின் இமாமு சலாத்தாக தொழுகைக்கான இமாமாக இருப்பார்கள். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையில் அவரின் மார்க்க நிலை நன்றாக இருந்தது. திருக்குர்ஆனின் ஞானம் மிக அதிகமாக இருந்தது. எனவேதான் அவர் இமாமு சலாத்தாக இருப்பார்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலும் அந்த மக்களிடத்தில் இஸ்லாத்தை பரப்புவார்கள். மேலும் அவர்களுக்கு திருக்குர்ஆனின் போதனையையும் எடுத்துரைப்பார்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவர்கள் இருவரும் அம்மான் என்ற அந்த இடத்திற்கு சென்றார்கள். உபைத் மற்றும்
ஜாஃபர் அவர்கள் கடற்கரை ஓரத்தில் அவர்களை சந்தித்தார்கள். அவர்களுக்கு அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்கள். பின்னர் அவர்கள் அங்கிருந்த அரபிகளுக்கு இஸ்லாத்திற்கான அழைப்பை கொடுத்தார்கள். அவர்களும் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்கள். இவர்களின் தப்லீகின் மூலமாக இஸ்லாம் அங்கு பரவியது. அங்கு சண்டைகளும் கொலைகளும் நடைபெறவில்லை. எவ்வாறு இருப்பினும் அந்த அரபிகள் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டனர். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைகின்ற வரை அம்ரு மற்றும் அபு ஜைத் அமான் என்ற அந்த ஊரிலேயே தங்கியிருந்தார்கள். சிலரின் பார்வையில் அபு ஜைத் அதற்கு முன்பாகவே மதீனாவிற்கு வந்துவிட்டார். ஹஸ்ரத் கைஸ் அவர்களின் ஷஹாதத் ஜசர் தின சம்பவத்தன்று நிகழ்ந்தது. ஹஸ்ரத் உமர் அவர்களின் கிலாபத் காலகட்டத்தில் ஈரானியர்களோடு நடந்த போரில் நதிக்கரையில் பாலம் ஒன்று கட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் அது ஜசர் தினம் என்று கூறப்படுகின்றது. அடுத்த சகாபியின் பெயர் அபுல் யசர் காப் பின் அம்ர் ஆகும். அவரது பட்டப்பெயர் அபுல் யசர் ஆகும். அபுல் யசர் பனு சல்மா கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். அன்னாரின் தந்தையார் அம்ர் பின் இபாத் ஆகும். அன்னாரின் தந்தையார் பெயர் அம்ர் பின் இபாத் ஆகும். தாயார் பெயர் நசீபா பின் அல்ஹர் ஆகும். அவர் பனு சல்மா கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார். அன்னார் பைத்த ஒக்குபாவிலும் பங்கு பெற்றிருந்தார். பதர் யுத்தத்திலும் பங்கு பெற்றிருந்தார். பதர் யுத்தத்தின் நாளன்று அன்னார் ஹசரத் அப்பாஸ் அவர்களை கைது செய்தார்கள். அன்னார் பதர் யுத்தத்தில் இணை வைப்பவர்களின் கொடியை அபு உசைர் பின் உமைர் கைகளிலிருந்து பறித்த சகாபி ஆவார்கள். அன்னார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஏனைய போர்களிலும் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஃபைன் போரிலும் ஹஜ்ரத் அலி அவர்களுடன் அன்னார் கலந்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களை பதர் யுத்தத்தில் கைது செய்தவர் ஹஜ்ரத் உபைதா பின் அவுஸ் ஆவார்கள் என்று ஒரு அறிவிப்பில் வருகின்றது. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், பதர் போரின் நாளன்று ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களை கைது செய்த நபரின் பெயர் அபுல் யசர் ஆகும். அபுல் யசர் அப்போது மெலிந்த ஒல்லியான நபராக இருந்தார். பதர் யுத்தத்தின் போது அன்னார் 20 வயது இளைஞராகவே இருந்தார். ஆனால் ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள் மிகவும் தடித்த உடல் அமைப்பை கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் மிக மெலிந்த ஒல்லியான உடலை உடையவராகவும் ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களோ மிக உயரமான மற்றும் தடித்த உடல் அமைப்பு கொண்டவராகவும் இருந்தபோது நீங்கள் எப்படி அன்னாரை கைது செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒரு நபர் எனக்கு உதவி செய்தார். அந்த நபரை நான் அதற்கு முன்பும் கண்டதில்லை, அந்த சம்பவத்திற்கு பின்பும் நான் கண்டதில்லை. அவரது உடல் அமைப்பு இவ்வாறெல்லாம் இருந்தது என்று கூறினார். அதை கேட்ட ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக இந்த சம்பவத்தில் உங்களுக்கு கண்ணியத்திற்குரிய வானவர் ஒருவர் உதவி செய்துள்ளார் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பதர் போர் நாளன்று எவர் எதிரியை கொலை செய்வாரோ அவருக்கு என்னென்ன வெகுமதிகள் உண்டு என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே முஸ்லிம்கள் இணை வைக்கும் 70 நபர்களை கொன்றார்கள். மேலும் 70 இணை வைப்பவர்களை கைது செய்திருந்தார்கள். ஹஜ்ரத் அபுல் யசர் 2 கைதிகளை கொண்டு வந்தார்கள். மேலும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் எங்களிடத்தில் எவர் கொலை செய்வாரோ, எவர் இணை வைப்பவர்களை கொலை செய்வாரோ அவருக்கு என்னென்ன வெகுமதிகள் உண்டு என்று வாக்குறுதி வழங்கினீர்கள் என்று கூறினார். மேலும் அதே போன்று எவர் கைதிகளை கொண்டு வருவாரோ அவருக்கும் என்னென்ன வெகுமதிகள் உண்டு என்று நீங்கள் கூறினீர்கள். நான் 2 கைதிகளை கொண்டு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் பதர் யுத்தத்தில் அபுல் பஹ்தரியை ஹஜ்ரத் அபுல் யசர் அவர்களை கொலை செய்திருந்தார்கள். ஹஜ்ரத் சலாமா பின் மாக்கில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹுபாப் பின் ஆம்ர் அவர்களின் அடிமை பெண்ணாகவே இருந்தேன். அவர்கள் மூலமாக எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அன்னார் மரணித்த போது அன்னாரின் மனைவி என்னிடத்தில் கூறினார்கள், இனி நீங்கள் ஹுபாப் அவர்களின் கடனிற்கு பகரமாக விலைக்கு விற்கப்படுவீர்கள். அன்னார் அடிமை பெண்ணாக இருந்தார்கள், எனவே நீர் விற்கப்படுவீர்கள் என்று கூறப்பட்டது. அன்னார் கூறினார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்றேன். அனைத்து நிலவரங்களையும் எடுத்துக் கூறினேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் கேட்டார்கள், ஹுபாப் பின் அம்ர் அவர்களின் சொத்துக்களின் பொறுப்பாளி யார் என்று கேட்டார்கள். அப்போது அபுல் யசர் அதற்கு நான் பொறுப்பாளி ஆவேன் என்று, அதற்கு அபுல் யசர் அவர்கள் அதற்கு பொறுப்பாளி ஆவார்கள் என்று கூறப்பட்டது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை அழைத்தார்கள். மேலும் இந்த அடிமை பெண்ணை விற்க வேண்டாம், மாறாக இவரை விடுதலை செய்து விடுங்கள் என்றும் கூறினார்கள். மேலும் என்னிடத்தில் வேறு அடிமைகள் கொண்டு வரப்படும் போது நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் இவருக்கு பகரமாக வேறொரு அடிமையை தந்து விடுகின்றேன் என்றும் கூறினார்கள். ஆக அவ்வாறு நடந்தது. அந்த அடிமை பெண்ணை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை செய்து அவருக்கு வேறொரு அடிமையை வழங்கிவிட்டார்கள்.
ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சீரத்து காத்முன் நபியின் என்ற புத்தகத்தில் எழுதுகின்றார்கள், நாங்கள் ஒருமுறை ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபியான ஹசரத் அபுல் யசர் அவர்களை சந்தித்தோம். அப்போது அவர்களுடன் அன்னாரின் ஒரு அடிமையும் இருந்தார். மேலும் மிகவும் ஒரு தடித்த யமன் நாட்டு போர்வையும் அன்னாரின் உடலில் போர்த்தப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டோம். அதேபோன்று ஒரு தடித்த போர்வையும் யமன் நாட்டு போர்வையும் அன்னாரது அடிமையின் தோளிலும் உடலிலும் போர்த்தப்பட்டிருந்தது. அதற்கு சிறிய தந்தையாரே, நீங்கள் உங்களிடமுள்ள போர்வையை அடிமைக்கு கொடுத்துவிட்டு அடிமையிடம் இருக்கின்ற அந்த போர்வையை நீங்கள் ஏன் உடுத்திக் கொள்வதில்லை? இதன் மூலம் தனித்தனியான போர்வையாக உங்கள் இருவரிடமும் இருக்குமே என்று கேட்டோம். அறிவிப்பாளர் கூறுகின்றார், அதற்கு அபுல் யசர் அவர்கள் எனது தலையில் கையை தடவினார்கள். பின்னர் எனக்காக துவா செய்தார்கள். மேலும் என்னிடத்தில், எனது அண்ணன் மகனே, எனது இந்த கண்கள் கண்டன, மேலும் எனது காதுகள் கேட்டன. மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த கூற்றை எனது உள்ளம் பதிந்து வைத்திருக்கின்றது. அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்களது அடிமைகளுக்கு நீங்கள் உண்பதையே உண்ணக் கொடுங்கள், நீங்கள் பருகுவதையே அவர்களுக்கும் பருகக் கொடுங்கள், மேலும் நீங்கள் அணிவதையே அவர்களுக்கும் அணியக் கொடுங்கள் என்று கூறினார்கள். எனவே நான் உலக செல்வங்களில் எனது அடிமைகளுக்கு சமமான பங்கை கொடுப்பதையே நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் கியாமத் நாளன்று எனது கணக்கில் நற்கூலிகளில் எந்த குறைவும் ஏற்பட்டுவிடக் கூடாது நான் என அஞ்சுகின்றேன். ஆக அல்லாஹ் திருப்தியடைந்த மக்கள் இவர்களே ஆவர். இவர்களே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்களை நுட்பமான பார்வையுடன் பார்த்தார்கள். மேலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு எந்நேரமும் நிம்மதியற்றவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்வதென்றால் அதற்கு பசியுடையவர்களாக இவர்கள் இருந்தார்கள். ஹஜ்ரத் அபுல் யசர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பனு ஹராமின் ஃபலான் பின் ஃபலான் அவர்களிடத்தில் எனது செல்வம் இருந்தது. நான் கொஞ்சம் பணம் கொடுத்திருந்தேன். அவர் எனக்கு கடன் கொடுக்க வேண்டியதிருந்தது. நான் அவருடைய வீட்டிற்கு சென்றேன். மேலும் நான் சலாம் கூறினேன். அவர் எங்கே என்று நான் அவரிடத்தில் கேட்டேன். அதற்கு மேலும் அவர் வீட்டில் உள்ளாரா இல்லையா என்றும் நான் கேட்டேன். அதற்கு வீட்டில் இல்லை என்று பதில் கிடைத்தது. பின்னர் பருவ வயதை அடைய இருந்த அவரது மகன் என்னிடத்தில் வந்தான். நான் அவனிடத்தில், உனது தந்தை எங்கே என்று கேட்டேன். அதற்கு அவன், உங்களது குரல் கேட்டதும் வீட்டினுள் ஒளிந்து கொண்டுள்ளார் என்று கூறினான். நான் கூறினேன், என்னிடத்தில் நீங்கள் வெளியே வாருங்கள் என்று அந்த நபரை அழைத்தேன். நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது என்றும் கூறி நான் அந்த கடனாளியை நோக்கி வெளியே வருமாறு அழைத்தேன். அபுல் யசர் கூறுகின்றார்கள், அவர் வெளியே வந்தார். அப்போது நான் அவரிடத்தில், நீங்கள் ஏன் ஒளிந்து கொண்டீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், அல்லாஹின் மீது ஆணையாக நான் உங்களுக்கு கூறுகின்றேன், நான் உங்களிடத்தில் ஒருபோதும் பொய் பேச மாட்டேன் என்று கூறினார். அல்லாஹ் மீது ஆணையாக நான் உங்களிடத்தில் ஒன்றை கூறி பின்னர் பொய் பேசி வாக்குறுதி அளித்து அந்த வாக்குறுதிக்கு மாற்றமாக நடப்பதிலிருந்து நான் அல்லாஹுக்கு அஞ்சுகின்றேன். நான் உங்களிடம் வந்து, சரி ஆகட்டும், இந்த நாளில் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பணத்தை திருப்பி தந்து விடுகின்றேன் என்று கூறிவிட்டு அதன் பிறகு வாக்குறுதிக்கு மாற்றமாக நடப்பதையும் பொய் பேசுவதையும் நான் விரும்பவில்லை என்று கூறினார். அப்போது நீங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபி ஆயிற்றே என்று கூறப்பட்டது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று அவர் கூறினார். அதற்கு அபுல் யசர் அவர்கள், அல்லாஹின் மீது ஆணையாக என்று கேட்டார்கள். அல்லாஹின் மீது ஆணையாகவா என்று கேட்டார்கள். அதாவது அல்லாஹின் மீது ஆணையிட்டு உண்மையாகவே நீங்கள் சத்தியம் செய்கின்றீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், ஆம், அல்லாஹின் மீது ஆணையாக என்று கூறினார். அதற்கு நான், அல்லாஹின் மீது ஆணையாகவா என்று மீண்டும் கேட்டேன். நீங்கள் ஏழையாகவா இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றீர்களா என்று கேட்டேன். நீங்கள் ஏழையாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆம், அல்லாஹின் மீது ஆணையாக என்று கூறினார். பிறகு நான் மூன்றாவது முறையாக அல்லாஹின் மீது ஆணையாகவா என்று கேட்டேன். அதற்கு ஆம், அல்லாஹின் மீது ஆணையாக என்று அவர் பதிலளித்தார். அபுல் யசர் அவர்கள் அந்நேரத்தில் தமது பத்திரத்தை எடுத்து வந்தார்கள். பின்னர் தனது கரத்தால் கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய அந்த வாசகங்களை அழித்து விட்டார்கள். அதை அழித்துவிட்டு கூறினார்கள், உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை திருப்பி தந்து அழித்து விடவும், இல்லை என்றால் நீங்கள் சுதந்திரமானவர் ஆவீர்கள் என்று கூறிய சென்று விட்டார்கள். நான் சாட்சியம் கூறுகின்றேன், எனது இந்த 2 கண்களின் பார்வை புலனும் எனது 2 காதுகளின் செவி புலனும் எனது உள்ளமும் இந்த சம்பவத்தை நன்றாக நினைவில் வைத்துள்ளது. அன்னார் தனது உள்ளத்தை நோக்கி சைகை செய்து கூறினார்கள், நான் சாட்சியம் கூறுகின்றேன், நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்திரத்தின் வாசகங்களை அளித்த போது பார்த்து கொண்டிருந்தேன். மேலும் அவரை கடன் சுமையிலிருந்து விடுதலை செய்தேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது கூறினார்கள், எவர் ஒருவர் வறியவருக்கு காலக்கெடு வழங்கினாரோ
அல்லது அவரின் அனைத்து கடன் சுமையையும் மன்னித்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் தனது நிழலில் இடமளிப்பான். நான் உங்களது கடனை மன்னித்து விட்டேன், ஏனென்றால் எனக்கு அல்லாஹ்வின் நிழலின் தேட்டம் இருக்கின்றது என்று கூறினார்கள். இது அல்லாஹின் மீது உள்ள அச்சத்திற்கான மற்றுமோர் உதாரணமாகும். இந்த சகாபாக்களுக்கு ஆசைகள் இருந்தன என்றால் அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும் என்பதாக இருந்தன. உலக செல்வங்களின் மீது அவர்களுக்கு ஆசைகள் இருந்ததில்லை. ஹஜ்ரத் அபுல் யசர் காபின் அம்ர் அவர்கள் ஹதீசுகளை அறிவிப்பதில் மிகவும் கவனமாக செயல்பட்டார்கள். ஒருமுறை உபாதா பின் வலீத் அவரிடமிருந்து 2 ஹதீசுகளை அறிவித்தார்கள். அப்போது அவர்களின் நிலை என்னவாக இருந்ததென்றால், கண்களிலும் காதிலும் விரல் வைத்து கூறினார்கள். இந்த கண்கள் இந்த சம்பவத்தை கண்டன, இந்த காதுகள் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை செவியுற்றன. ஹஸரத் அபுல் யசர் அவர்களின் ஒரு மகனின் பெயர் உமைர் ஆகும். உம்மே அம்ரு அவர்களின் வயிற்றில் அன்னார் பிறந்தார்கள். ஹஸரத் உம்மே அம்ரு ஹஸரத் ஜாபிர் பின் அப்துல்லாவின் பெரியன்னை ஆவார்கள். அன்னாரின் ஒரு மகன் யசீத் பின் அபி யசர் ஆவார்கள். அன்னார் லபாபா பின் ஹாரிஸ் அவர்களின் வயிற்றில் பிறந்த ஒரு மகனின் பெயர் மகனாவார்கள். அன்னாரின் தாயார் உம்மே வலத் ஆவார்கள். ஆயிஷா என்ற ஒரு மகளும் இருந்தார்கள். அன்னாரின் தாயாரின் பெயர் உம்மே ரேயா ஆகும். அன்னார் பதர் யுத்தத்திலும் பங்கு பெற்றிருந்தார்கள். அப்போது அவர்களது வயது 20 இருந்தது. ஹஜ்ரத் ஆமீர் முஆவியாவின் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 55வது ஆண்டில் அன்னாரின் மரணம் நிகழ்ந்தது. இந்த மக்கள் வினோதமான கண்ணியமுடைய மக்களாக இருந்தார்கள். அவர்கள் நமக்கு அல்லாஹுடன் நன்றி உணர்விற்கான வழிமுறைகளையும் அல்லாஹின் மீதான அச்சத்திற்கான வழிமுறைகளையும் கற்றுத் தந்துள்ளார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றுகளை உள்ளத்தின் ஆழத்தால் ஒப்புக்கொண்டவாறு முழுமையாக கட்டுப்படுதலுக்குரிய வழிமுறைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அல்லாஹ் அவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.